மாப்பிள்ள, என்ன கிளம்பிட்டீங்களா? இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள போயின்னு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்களுக்காக உங்க மாமனார் என்னெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காருன்னு. நல்லா விருந்து சாப்பிட்டு போவீங்கன்னு நினைச்சா வந்த உடனே கிளம்புறீங்களே. இல்ல அத்தை, கொஞ்சம் வேலை இருக்கு. என்னம்மா மோனி, என்ன முடிவு பண்ணியிருக்க? நீயும் மாப்பிள்ளையும் ரெண்டு பேரும் இங்கே தானே தங்குறீங்க. இனி உன்னை இவரை நம்பி அந்த வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன். ஏங்க, நீங்க சும்மா இருங்க. வாழ போறது அவங்க ரெண்டு பேர். அவங்க பேசி எதுனாலும் முடிவு எடுத்துக்கிட்டோம். இதுல நீங்க தலையிடாதீங்க. நீ சும்மா இருறி, கூறுகட்டத்தனமா பேசாத. என் பொண்ணை என்னெல்லாம் இம்சை பண்ணியிருக்காங்க, சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அவ மாசமா இருக்கான்னு கூட பார்க்காம அந்த அம்மா அப்படியெல்லாம் பேசியிருக்க. அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்து. உனக்கு சூடு சொரணன்னு ஏதாச்சும் இருக்கா? இதெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் நம்ம பொண்ணை அந்த வீட்டுக்கே அனுப்பலான்றியா? அப்படியே அனுப்புனாலும் அங்க நிம்மதியை வாழ விட்டுருவாங்களா? இதோ மாப்பிள்ளைக்கு தான் புது பொண்ணு தயாரா நிக்குதே அங்க. மாமா, நான் புது மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு சொன்னனா? நீங்க சொல்லலைன்னா என்ன மாப்பிள்ள? உங்க அம்மாக்கு தான் அந்த ஆசை வந்துருச்சுல்ல. அப்பா ப்ளீஸ் கத்தாதீங்க. நான் ஒன்றும் அவங்க வீட்டுக்கு போகல. அப்புறம் எங்க கிளம்பிட்ட நீயும்? இவரு நாங்க தனியா போக ஒரு வீடு பார்த்துருக்காரு. அந்த வீடை தான் பார்க்க போலான்னு ரெடியான. அதுக்குள்ளே நீங்க என்னடான்னா இப்படி கத்துறீங்க? என்னடி தனியாவா போறீங்க? இந்த நேரத்துலலாம் வேண்டாடி. இல்ல அத்தை, இங்க இருந்தாலும் சரி இருக்காது, அங்க இருந்தாலும் சரி இருக்காது. நாங்க தனியா இருக்கிறது தான் நல்லது. அதுக்கு இல்லை மாப்பிள்ள, வாயும் வயருமா இருக்கிறா. இப்போ தனியாக இருக்க கஷ்டமா இருக்கும். இங்கன்னா நான் கூட இருந்து பார்த்துப்பேன்ல. ஏன் அத்தை, நாங்க தனியா போனா அந்த வீட்டுக்கு வரமாட்டீங்களா? ஐயோ, வராம என்ன, கண்டிப்பாக வருவேன். அப்புறமா என்ன? என்னமோ நீ, உங்க அப்பா சத்தத்தையே காணோம். என்னவா அவருக்கு? இந்த முடிவு சரிதானே? கேட்டு சொல்லு. ஏன் நீங்களே கேட்டாதான் என்ன குறைஞ்சிருவீங்களா? நீ கேளுடி. அப்பா, என்னப்பா, உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். இருந்தாலும் உங்க அம்மா சொல்ற மாதிரி இப்போ கஷ்டமா இருக்குமேம்மா. ஏன், உங்க அப்பா வந்து நம்ம வீட்டில் 4 நாள் தங்க மாட்டாரா? அதுக்கெல்லாம் என்ன, என் பொண்ணு வீடு. யார் கேட்கறது? நான் வருவேன் போவேன். ம், அப்புறமா என்ன? அத்தை, இந்த வாரத்திலேயே ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். சரி மாப்பிள்ள, இது உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? இல்லை அத்தை, இனிமே தான் சொல்லணும். பாத்துமா, இவரை நம்ப ஆகாது. அவங்க அம்மாக்கு பிடிக்கலன்னு முடிவை மாத்திட போறாரு. அந்த கவலை உங்க அப்பாக்கு வேண்டான்னு சொல்லுமோ நீ. ஐயோ கடவுளே, உங்கள் ரெண்டு பேர்கிட்ட எனக்கு பெரிய தலைநோவா இருக்கு. பேசுறதா இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கங்க. இவ்வளவு பக்கத்தில் நின்றுட்டு உங்களுக்கு ஒரு ஆள் வேற தேவையா? நீங்கள் பேசுறதை கேட்டே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. போங்க. உனக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம்தாம்மா. இதா ராஜி, இதுல நீ கேட்டதெல்லாம் இருக்கு. நல்லா சமைச்சு போடு. அம்மா, நாங்கள் போய் பார்த்துன்னு வந்துடுறோம். அப்புறம் வீட்டுக்கு என்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். நீ தான் அதெல்லாம் வாங்கணும். அதுக்கு என்னடி, வாங்கிட்டா போச்சு. அதெல்லாம் எதுவும் வேண்டாத்த, நானே பாத்துக்கிறேன். நீங்கள் சும்மா இருங்க மாப்பிள்ள. இவளுக்கு எதுவுமே செய்யலை. இப்பயாச்சும் செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் வந்துச்சு. போய் பார்த்துன்னு வந்துடுங்க. சமைச்சு வச்சிடுறேன், அதுக்குள்ளேயே சாப்பிடுவீங்க வந்த உடனே. ம், சரிங்க அத்தை. அப்பா, முறைச்சது போதும், போங்கப்பா. இந்த மனுஷா என்ன மாப்பிள்ளை கிட்ட ரொம்ப தான் முறைச்சிக்கிட்டு நிற்கிறீரு? ஏண்டி முறைச்சா என்னவா? உங்களை திருத்த முடியாது. கொடுங்க அந்த பேக்கை. இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போகலன்னா என்னடி? நாளைக்கு போனா ஆகாதா? இன்னைக்கே தான் போகணுமா? அம்மாக்கு இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டேன்ல மாமா, அப்புறம் வருத்தப்படுவாங்கல்ல. எனக்கு ஆஃபீஸ்ல அங்க மீட்டிங் இருக்கு. அது கூட புரிஞ்சுக்க மாட்டேன் நீ. என் பாஸ் என்ன கிளின்னு கிழிக்கிறான். என்னது பாஸா? நீங்களும் அந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னர் தானே சொன்னாங்க? ம், இதெல்லாம் நல்லா தெளிவா தான் கேளு. இத்தனை நாள் நானும் அதான் நினைச்சேன். இன்னைக்கு தான் ஏதோ புது பாஸ் வந்திருக்கான். என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் போய். மாமா, ஏன் மாமா எப்போ பாரு முகத்தை இப்படி இஞ்சித்தனை குரங்கு மாதிரியே வச்சுன்னு இருக்கீங்க? நல்லா இல்லை. சிரிங்க மாமா, சிரிச்சாதான் உங்கள் முகம் நல்லா இருக்கு. இவ்வளவு கொழுப்படி உனக்கு? என்ன பார்த்து இஞ்சி தின்ன குரங்குன்ற? சிச்சோ, உங்களை போய் எப்படி சொல்லுவேனா? அப்புறம்
இவ்வளோ நேரம் யாரை சொன்னியாக்கும்? சரி மாமா, விட்டு தான் போறீங்க, ஈவினிங் இங்கே தானே வருவீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. இன்னைக்கு வேலை எப்படி இருக்குமோ அதை பார்த்துட்டு தான் என்னால் சொல்ல முடியும். இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்தால் இங்கே தங்க மாட்டேன். நான் நம்ம வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? எங்க அம்மா, பெரியம்மா, பெரியப்பா எல்லாம் வருத்தப்படுவாங்கல்ல. அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக அங்கே பிடிக்காத இடத்துல என்னால் தங்க முடியாதுடி. ஏன் பிடிக்காது? அது உங்க மாமியார் வீடு தானே. இப்போ நான் வந்து உங்க வீட்டில் இருந்தேன் என்ன, இனிமே அங்கே தானே இருக்க போறேன். எனக்கு பிடிக்குதோ இல்லையோ இருக்க போறேன் தானே. நீங்க மட்டும் ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்னடி வாய் நீளுது? இல்லை மாமா, நியாயத்தை தான் சொன்னேன். உன் நியாயத்தை நீயே வச்சுக்கோ. ராத்திரிக்கு வந்து பார்த்துன்னு வந்துடுவேன். அங்கேயெல்லாம் தங்க மாட்டேன். ஓகேவா? உங்க அம்மா கிட்ட நீ தான் ஏதாச்சும் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ம், சரி, நீங்க வர்றதே பெருசு. நானே அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். அங்க போன உடனே கதைங்க பேசின்னு இருக்காத. எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சுன்னு என்னை அனுப்பி வச்சிடு. சரி மாமா. மது, நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்பா, நீங்க எதுக்கு மனோ கிட்ட அப்படி பேசுனீங்க? அப்புறம் அப்படி பேசாம அவனை என்ன கொஞ்சியா பேசுவாங்க? அவன் என்ன என் வீட்டு மாப்பிள்ளையா? அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு? அப்படிதான் இனிமே. மது, பைத்திய மாதிரி பேசாத. நீங்க அப்படி நினைச்சா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. எனக்கு மனோ வேணும். ஏய், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மது. அவன் எப்படி ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு மனோ வேணும். சும்மா பைத்தியம் மாதிரி பேசாத மது. இங்க இருந்தா இப்படிதான் ஏதாச்சும் பண்ணுவ. நீ பேசாம ஊருக்கு போ. அம்மா பாட்டி கூட இருக்கால, நீயும் அங்க ஒரு வாரம் தங்கிட்டு வா. என்னது, ஊருக்கு போகணுமா? நான் போக மாட்டேன்ப்பா. நான் போகவே மாட்டேன். மனோ என்னை பார்க்க வருவான். அதெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ புரிஞ்சுதான் பேசுறியா? இந்த விஷயம் அவங்க அம்மாக்கும் அவங்க பொண்டாட்டிக்கோ தெரிஞ்சிச்சனா உன்னை எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. அவன் என்ன உன் மேல பழிய தூக்கி போட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். எதுவா இருந்தாலும் அப்பா, எல்லாத்தையும் சந்திக்க நான் தயார். அவன் ஒரு நம்பிக்கை துரோகி. அவனை போய் மறுபடியும் நீ நம்புறியே, உன்னை என்ன சொல்றது? இங்க பார் மது, இந்த விஷயம் முடிஞ்சு போனது. நீயும் தப்பு பண்ணியிருக்க, அவனும் தப்பு பண்ணியிருக்கான். ஆனா இப்போ அவனுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை ஆயிடுச்சு. அதுல நீ தலையிடாத. யாரு தப்பு பண்ணாலும் பழி விழுறது என்னவோ பொண்ணுங்க மேலதான். எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படி போய் நீ விழுற? அப்பா, என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியலையா? எனக்கு அவன் வேணும். என்னை இத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இப்படி பாதியிலே விட்டுட்டு போனா எப்படிப்பா? எனக்கு புரியுதுமா. ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இது ஒன்றும் ஃபாரின் கண்ட்ரி இல்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். அப்பா சொல்றது கேளு. உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த நல்ல பையன் மனோ மாதிரி இருப்பானா? அவன் என்ன லவ் பண்ண மாதிரி லவ் பண்ணுவானா? அப்படியே இருந்தாலும் என்ன சந்தேகப்படாம இருப்பானா? சொல்லுங்கப்பா, இதெல்லாம் நடக்குமா? முடியாதுல்ல. அப்ப பேசாதீங்க. இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும். இப்படியே நீங்க கம்பல் பண்ணியிருந்தீங்க, நான் தனியா போய் இருந்துப்பேன். அவ்வளோதான். உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? மனோக்காக எதுவும் செய்வேன். உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. யார்கிட்ட பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். அப்பா, நீங்க பேசி மனோ மட்டும் ஏதாவது என்கிட்ட பேசுறத நிறுத்திட்டான், அப்புறம் நீங்க உங்க பொண்ணு பார்க்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மனோ தான் என்னோட ஹஸ்பண்ட். மிஸ்ஸஸ் மதுமிதா மனோ. புரிஞ்சுச்சா? என்னாச்சு இவளுக்கு? நல்லதானே இருந்தா, சடனா என்னாச்சு? அவன் தான் பேசி ஏதாவது மனசுக்கு எடுத்துட்டானோ? என்னால நம்பவே முடியல. என்ன நடக்குதுன்னே தெரியல. தலையெல்லாம் சுத்துது. இந்த விஷயத்த முதல்ல அவங்க அம்மாக்கு சொல்லி இங்க வர வைக்கணும்.